சமூகத்தில் வருகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ கர்த்தர் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்லுள்ள பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அதில் சொல்லப்பட்டிருக்க எல்லாரும் சொல்லுகிற வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை என்ன செய்யுமா? கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இன்றைய நாட்கள்ல கொடுக்கப்பட போகிற வார்த்தையை நன்றாக கவனிங்க. ஒரு நாளும் இயேசு இல்லாம வார்த்தை இல்ல, வசனம் இல்ல, வசனம் இல்லாம வார்த்தை கிடையாது. நம்ம கேட்கிற வாரம் ஆராதனைக்கு வருகிறோம். கேட்கிற வசனத்தை நீங்க தள்ளி நீங்க தேவன்ல அன்பு கூறுகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது சுத்த முட்டாள்தனம், ஜீரோ. எவ்வளவு தூரம் வசனத்துக்கு கீழ்ப்படிய உங்களுடைய ஆவி ஆத்மாவை நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்பதான் இயேசுல நீங்க அன்பு கூறுகிறீங்கன்னு அர்த்தம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோவான் 14:23. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். போதுமா? நீங்க இயேசுல அன்பா இருந்தாக்க எதை கைக்கொள்வீங்க? வசனத்தை. இல்ல சொல்ற வசனம்லாம் எனக்கு ஆசீர்வாதமான வசனத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிவேன், கட்டளை மற்ற காரியத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு இருந்தாக்க கடைசி வார்த்தை வாசிங்க. 23 லாஸ்ட். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் நாங்கள் பிதா பரிசுத்த ஆவியானவர் இயேசு 3 பேர் ஒரு இடத்துல வந்து எப்படி இருப்பாங்களா? வாசம் பண்ணுவோம். 24 வாசிங்க. என்னில் அன்பாய் இராதவன் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதா இருக்கிறது. அப்ப இயேசுக்கு அன்பு கூர்றேங்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அன்பு கூர்றேங்கிறவங்க எதுக்கு கீழ்ப்படிவாங்க சொல்லுங்க? வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க யார்கிட்ட அன்பு கூற மாட்டாங்க? இயேசுக்கு அன்பு கூற மாட்டாங்க. இந்த நாள்ல அது நல்ல நீங்க உங்களுடைய மனதுல ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் இயேசுக்கு அன்பு கூறினா வசனத்துக்கு கீழ்ப்படிவேன், நான் வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா இயேசுக்கு அன்பு கூறலன்னு அர்த்தம். இந்த நாள்ல செய்தியின் தலைப்பு ஊழியத்தின் மேலும் ஊழியக்காரர் மேலும் அன்பு வைத்தல். எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எடுத்து வாசிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. இன்றைய நாட்கள்ல எப்பேற்பட்ட அன்புங்கிறத பார்க்க போகிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்க மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. மாயமற்ற அன்பு நம்ம இடத்துல காணப்படணும். அடுத்தது வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவன் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே யாருடைய அன்பு? தேவ அன்பு எதில் ஊற்றப்பட்டிருக்குது? நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அது ஊற்றப்பட்டிருப்போம் ஆனால் அதில் சொல்லப்பட்ட அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷமாக பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அதுல பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், கலாத்தியர் எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், அதிலே உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி எதோட வந்தாராம்? ஃபர்ஸ்ட் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். 14வது வசனம் பாருங்களேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனை நீங்கள் எப்படி பண்ணலையாம்? அசட்டை பண்ணாமலும் அரோசியாக்காமலும் யாரை போல ஏற்றுக்கொள்றாங்களா? தேவதூதனை போல
சொன்னீங்க? 15வது வசனம் வாசிங்களே. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த வாக்கியம் எங்கே? எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் பாத்தீங்களா? செய்து பவுல் சொல்லும்போது சொல்றார், நான் சரீர பலவீனத்தோட வந்தேன், நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க? நல்ல ஒரு தேவதூதரை போல, இயேசுவை போல என்ன வரவேற்றீங்க. உங்க கண்ணை நான் கேட்டிருந்தா கூட என்ன செஞ்சிருப்பீங்க? பிடுங்கி கொடுத்திருப்பீங்க. வாசிங்க, 15 வாசிங்க. கண்ணை கூட பிடுங்கி கொடுத்திருப்பீங்க. அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். 16. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ? போதுமா? இன்னைக்கு சத்தியத்தை சொல்றதுனாலதான் சர்ச்சில் பாஸ்டருக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனையே. அவர் என்ன சொல்றாரு? சுவிசேஷத்தை அறிவிக்க வரும்போது என்னை தேவதூதரை போல ஏற்றுக்கொண்டீங்க. 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, கண்ணை கேட்டிருந்தா கூட பிடிக்கி கொடுத்துருப்பீங்க. ஆனா 16வது வசனத்துல பவுல் சொல்லும்போது சொல்றாரு, சத்தியத்தை உங்களுக்கு சொன்னதுனால எப்படியா மாறிட்டேன்? சத்துருவா மாறிட்டேன். இந்த நாள்ல சொல்லப்பட்டிருக்கு, அன்பு எப்படி அன்பு வைத்தீர்கள் சொல்லி சொல்லி பவுல் என்ன செய்கிறார்? இந்த வசனத்திலே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேக நாட்கள்ல நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், சபைகள்ல காணப்படுகிற காரியங்கள் என்றால் ஊழியக்காரர் மேல ஒரு அன்பு இல்லாதபடிக்கு இன்னைக்கு விசுவாசிகள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம், அநேக காரியங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம் வைத்திருந்தாக்க ஊழியக்காரர் மேல அன்புள்ள சபையாக மக்கள் இருக்க வேண்டுமானால் அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு ஊழியக்காரங்க உங்களுக்காக ஒரு கண் விழித்து ஜெபிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லைன்னா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் நம்ம சபை விசுவாசிக்க எப்பயோ ஒரு தடவை அட்மிட் பண்ணும்போது பாஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்க போன் எடுக்கலனாலும் பரவாயில்ல, ரிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி இருக்கிறீங்க? அவங்க சுகமாயி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் போன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்காக ஏதோ ஒரு காரியம் பலவீனப்படும் போது உங்களுக்காக கண் விழிச்சு அவங்க ஜெபம் பண்றாங்க. அவங்க உங்களுக்காக நிறைய பிரயாசப்படும் போது உங்களுடைய அன்பு அந்த ஊழியக்காரர் மேல இருக்கும். இன்னைக்கு அநேக உறவுகள் இருந்தாலும் மெய்ப்பன், மந்தை, ஊழியக்காரன், விசுவாசி என்ற உறவை யாருக்கு ஏற்படுத்தி தராருன்னா தேவன் தான் ஏற்படுத்தி தர்றார். மெய்ப்பன் அல்லது ஊழியக்காரனை யார் தான் தராங்கன்னாக்க தேவன் தான் தர்றார். மெய்ப்பன் என்பது, ஆடு தூங்கினாலும் மெய்ப்பன் ஒரு நாள் தூங்குறதே கிடையாது. ஆடு காணாம போன அதை தேடி போறான். அநேக விசுவாசிகள் அநேக ஞானஸ்தானம் எடுத்து நம்முடைய சபைக்கு வராம இருக்காங்க. வீடுகளை தேடி போகும்போது அவங்களை நாங்க போய் தேடி போய் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்கிறது போல என்ன செய்கிறோம்? வார்த்தைகளை சீர்படுத்துறோம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக கரையத்தை நாங்க செலுத்த வேண்டியதா இருக்குது. ஆனா இன்னைக்கு என்னன்னா, ஊழியக்காரர் மேல அவங்களுக்காக ஜெபம் பண்ணாதபடி, ஒரு அன்பு இல்லாதபடிக்கு என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, தனக்கு கொடுத்த மந்தைகள் மேல அவர் என்ன செய்யறாரா? உள்ளவராக இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 16:1. செங்கீரியா ஊர் சபைக்கு ஊழியக்காரராகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. இந்த 16வது அதிகாரம் நீங்க முழுவதும் வாசித்தீர்கள் என்றால், ரோமர் 16வது அதிகாரம் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 30 பேர்களுடைய பெயர்கள் அதில் இடப்பட்டிருக்கிறது. 30 பேர்கள். அதுல வயசானவங்க இருக்கலாம், ஆண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம். இந்த 30 பேரையும் பவுல் விடாமல் எழுதி வைக்கிறார். ஏனென்றால் அவர்கள் பவுலுக்காக ஊழியத்தில் உதவி செய்தவர்கள். எவ்வளவு பேர் பவுல் ஊழியம் செய்த நாட்களை இருந்தாலும் பவுல் இந்த 30 பேருடைய பேரை மாத்திரம் எழுதி வைக்கிறார். வாழ்க்கை பாராட்டி எழுதுகிறார். வாசிக்கலாம். அந்த 16வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி அவர் எங்கெங்க எழுதி இருக்கிறார் பாருங்க. 8வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். 12வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி பிரியமான என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். பவுல் ஊழியம் செய்த நாட்களில் தன்மேல் பிரியமாய் இருந்தவர்களை அவர் என்ன செய்கிறார்? எழுதி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் நேசிக்கிற சபை, தன்னை நேசிக்கிறவர்களை சபையில் தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஊழியத்தின் மேலும் ஊழியக்காரர் மேலும் அன்பு வைக்கிற ஒரு இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு 3 விதங்களை நம்ம காட்ட முடியுமா? முதலாவதாக வாசிக்கலாம். ரோமர் அதே 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. செங்கீரியா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெபேயாளை குறித்து பவுல் சொல்லும்போது அநேக 2வது வசனம் வாசிங்க. எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட
அவள் ஆதரவாய் அநேகருக்கு, அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 2வது வசனம் லாஸ்ட்ல பாருங்களேன். அவள் அநேகருக்கும் யாருக்கும் ஆதரவா இருந்தாள்? எனக்கும் பவுலுக்கும். ரெண்டு நாட்கள்ல விசுவாசிகளா இருக்கிற நீங்கள், கர்த்தர் உங்களை ஒரு சபையில் வைத்திருப்பாரானால் ஊழியக்காரருக்கு உதவி செய்யும்படியாக, அன்பு பாராட்டும்படியாக, அவர் மேல் அன்பு வைக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கார். எவ்வளவோ பேர் பவுல் இந்த நாட்கள்ல இருக்கலாம், ஆனா எவ்வளவு அழகா பவுல் 2வது வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட. அது மாத்திரமல்ல, அதுல வாசிக்கிறோம், இன்னைக்கு ஊழியக்காரருக்கு ஆதரவா இருக்க வேண்டும். முதலாவதாக. 2வதாக 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலே உபத்திரவப்பட்டோம். புறமே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. 6வது வசனம். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அப்ப யார் வந்ததுனால ஆறுதல் செய்தாரா? தீர்த்து வந்ததுனால. அந்த 5வது அதிகாரத்தை திரும்ப பாருங்க, 5வது வசனத்தை. நாங்கள் மக்கதோனியா நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு என்ன இல்லையா? சொல்லுங்க, என்ன இல்ல? இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லை, எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டு புறமே போராட்டங்களும் பயங்களும் இருந்தன. இன்னைக்கு அநேக ஊழியக்காரருடைய காரியங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய காரியங்கள் எங்களுடைய, நீங்க சர்ச்சுக்கு வர்றதுனால அநேக காரியங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுடைய குடும்ப காரியங்கள் எதுவுமே அநேக நேரம் உங்களுக்கு எதுவுமே நாங்க வெளிக்காட்டிக்கிறது கிடையாது. நிறைய காரியங்கள் நாங்க ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. சந்தோஷத்தை மாத்திரம் தான் உங்களுக்கு முன்பாக நாங்க ஷேர் பண்றோம், சாட்சியா சொல்றோம். அப்ப ஊழியக்காரருடைய காரியங்களை பார்க்கும்போது பவுல் சொல்லும்போது சொல்றாரு, 6வது வசனத்துல பாருங்களேன். ஆகிலும் யாருக்கு ஆறுதல் செய்ய? சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்ய யார தேவன் அனுப்பினாரா? தீத்துவை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கோம்னா, ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கணும் ஒரு ஊழியக்காரங்களுக்கு எல்லா விதத்திலையும். எப்படியே சர்ச்சுக்கு வந்தோமா, நானும் ஒரு 3வது பேரோட 4வது பேர் நம்ம வந்தோமா, உட்கார்ந்தோமா, இந்த சண்டே சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணோமா அப்படிங்கிற அளவு நம்ம இருந்துடக்கூடாது. போன வாரத்துல கேரல் ரவுண்டு என்ன செஞ்சுட்டோம், அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்ப அநேகருக்கு ஃபோன் பண்ணி சொல்றோம், இன்னைக்கு உங்க வீட்டுக்கு கேரல் ரவுண்டு வருவோம், இன்னைக்கு வருவோம், இன்னைக்கு வருவோம், இன்னைக்கு வருவோம். அதுக்காக ஒரு சிஸ்டருக்கு காலையில சொல்லியிருக்கிறோம், கேரல் ரவுண்டு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இத்தனை மணிக்கு வருவோம் அப்படின்னு. அவங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சொல்லி வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு இருக்கிறோம் கேரல் ரவுண்டு. ஃபோன் பண்றப்பதான் சொல்றாங்க, இன்னும் நாங்க இருந்து வரல. அப்புறம் எதுக்கு நாங்க காலையிலேயே அனௌன்ஸ் பண்ணணும், கேரல் ரவுண்டு உங்க வீட்டுக்கு வருவோம்னு சொல்லி? அப்ப என்ன விதத்துல ஒரு ஊழியக்காரரை கனம் பண்றீங்க? ஒரு மேனேஜரா இருக்கலாம், உங்களுக்கு வேலை செய்கிற ஒரு ஆளா இருக்கலாம், அவரை நீங்க எவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் நீங்க கனம் பண்ணும்போது, யோவான்ல சொல்லப்பட்டிருக்குது, நான் இருக்கிற இடத்துல யார் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? ஊழியக்காரர். அப்ப அந்த சிஸ்டரை நாங்க சொல்றோம், நாங்க வந்திருக்கிறோம், இந்த வரேன் பாஸ்டர் சொன்னவங்க தான். 2 வீட்டுக்கு கேரல் ரவுண்ட் முடிச்சுட்டு கிளம்ப போறோம், ஃபோன் பண்றாங்க, பாஸ்டர் நான் வந்து நிக்கிறேன் வாங்க அப்படி. அப்ப என்ன கனத்தை நீங்க கொடுக்குறீங்க? எல்லா நேரமுமே உங்களுடைய காரியங்களை நாங்க அநேக நேரம் எடுத்துக்கிடுறோம். நாங்களும் ஒரு பலவீனமான மனுஷங்க தான், நாங்க ஆண்டவர் மாதிரி மேல இருந்து கீழே இறங்கணுங்க கிடையாது. ஒரு ஃபோன் பண்ணும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. அநேக நேரம் அநேகருக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. சரி, அவங்க பார்க்கல போல திரும்ப அடிக்கும் போது திரும்ப போய் கட் ஆகுது. ஒரு மிஸ்டு கால் அந்த ஹிஸ்டரியில இருக்கும்போது அதை பார்த்துட்டு, என்ன பாஸ்டர் ஃபோன் பண்ணீங்க, என்ன ஃபோன் பண்ணி என்ன விஷயம், திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. எங்களுக்கு ஃபோன் வரும்போது நாங்க எடுத்தாலும் நாங்க எடுத்தாலும் திரும்ப பார்த்து என்ன சார் ஃபோன் பண்றோம் நாங்க விசாரிக்கிறோம். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்க. உங்களை ஆண்டவர் இப்படி சாதாரணப்பட்ட காரியத்துல நீங்க இல்லைன்னா, கர்த்தர் உங்களுக்கு மேலான ஒரு காரியத்தை நீங்க சுதந்திரத்துக் கொள்ளவே முடியாது. இன்னைக்கு அநேக வீடுகளுக்கு கேரல் ரவுண்டு போகும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எதுக்கு பிறகு காலையிலேயே ஃபோன் பண்ணி நாங்க நேர இடத்துக்கு உங்கள்கிட்ட சொல்றோம், இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வருவோம், இத்தனை மணிக்கு வருவோம். ஏன் சொல்லணும்? ஒரு கீழ்ப்படிதல் இல்லாதபடி இருக்கிறதுனால நாங்க ஒண்ணுமே கிடையாது. நாங்க ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிற ஊழியக்காரங்க, நாங்க அந்த எஜமானுக்கு நாங்க ஊழியம் செய்யறோம். நாங்க கரெக்டா இல்லைன்னா அவரு எங்களை கணக்கு கேட்பாரு. அது போல நீங்க கரெக்ட் இல்லாத பட்சத்துல அவருக்கு நீங்க கணக்கு ஒப்பிக்கலங்களா இருக்க வேண்டும். அப்ப முதலாவது சொன்னோம், மாரல் சப்போர்ட்டா இருக்கணும் ஒரு ஊழியக்காரருக்கு எல்லா விதத்திலையும். ஏனோ வந்தமா சர்ச்சுக்கு, ஏனோ போனோமா இராதபடிக்கு, என்ன பாஸ்டர் செய்யணும், என்ன பண்ணணும், என்னால என்ன முடியுதுன்னு சொல்லணும். ஒரு வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, அப்ப எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் அந்த வேலையை செய்றீங்க. கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிருக்கீங்களா? சபையில எப்படி ஒரு மார்க் சப்போர்ட் இருக்கும்? 2வதாக வாசிக்கலாம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிலிப்பியர் 4:10
நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடினாலே ஆ. கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய என்ன கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. அதுல சொல்லப்பட்டிருக்கு 16 வசனம் வாசிங்க. ஏன் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11 வாசிச்சுக்கலாம். 12 தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இந்த பவுல் பிலிப்பியர் எழுதினது யார் என்றால் பவுல். அவர் சொல்லும்போது சொல்றாரு 10வது வசனத்தை திரும்பவுமாய் பாருங்க. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடி மனமலர்ந்தபடியினாலே நான் யாருக்கு சந்தோஷப்படுகிறேன்னா கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். அது மாத்திரமல்ல 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா விதத்திலையும் நான் எப்படி எனக்கு இருக்க தெரியும். எங்களை அப்படிதான் ஊழியக்காரங்க ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எல்லா விதத்திலையும் பசியாவும் இருந்திருக்கோம், பட்டினியாவும் இருக்கிறோம், எல்லா விதத்திலும் ஆண்டவர் நேர்த்தியா நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல 13வது வசனத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றிலும் எனக்கு செய்ய பலன் உண்டு. 14வது வசனத்தை பாருங்களேன். ஆகிலும் நீங்கள் என் உபத்திரத்தில் எப்படி இருந்தீங்க? என்னோட உடன்பட்டது. இன்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். ஒரு ஊழியக்காரர் உபத்திரவப்படும்போது, ஒரு ஊழியக்காரர் சரீரத்துல வேதனைப்படும்போது, ஒரு ஊழியக்காரர் எல்லா விதத்திலும் படும்போது நம்ம அவங்களோட இருந்து தோள் கொடுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை விசுவாசியா சபையில வச்சிருக்கிறார். இல்ல எனக்கு எந்த விதத்துல எனக்கு பாதிப்பு வரக்கூடாது, எந்த விதத்திலையும் நான் என்னை கட்டாயப்படுத்திக்க விரும்பிக்கலன்னு சொன்னாக்க ஆண்டவர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுப்பார். அவ்வளவுதான். அதுல சொல்லப்பட்டிருக்க பொருளாதார ஒரு சப்போர்ட். அது மாத்திரம் இல்ல, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறேன், உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். திருவசனத்தை உபதேசிக்கிறவர்களுக்கு எதனால பகிர்ந்து கொடுக்கணுமா? உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மை பகிர்ந்து கொடுக்கணுமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:8. பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொறுக்கிய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே தங்குவான். 9. அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எண்ணெயின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி மனைவி சொல்ற புருஷன்ட்ட, இவர் எப்போதும் வந்துகிட்டு இருக்கிறாரு, மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டுல வந்து ஜோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி வாசிங்க. அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம். எப்படின்னாக்க ஒரு ஹோட்டல் மாதிரி, ஃபர்னிஷ் ஹோட்டல். அங்க வரும்போதெல்லாம் அங்க தங்கிக்கலாம், சாப்பாடு இப்ப கொடுத்துருவோம். அப்போ ஒரு ஊழியக்காரரை அவ எவ்வளவு தூரம் கணம் பண்ணியிருக்கா பாருங்களேன். கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா அவளுக்கு அநேக நாட்கள் குழந்தை இல்லை. அவ சொல்லவே இல்லை அந்த ஊழியக்காரத்தை எலிசாட்டை எனக்கு குழந்தை இல்லைன்னு. ஆனா அவனே சொல்றான். எவ்வளவு அழகா கேட்கிறான் பாருங்களேன். 12வது வசனம் வாசிங்க. அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, யாரு? எலிசா. வாசிங்க. கேயாசை நோக்கி சூரியனியாலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். 13. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலகரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு நான் என்ன? அந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க, யாருமே எலிசா கேட்கல. உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும் யாருமே எலிசா கேட்கல. சூனமியார்கிட்ட தான் கேட்கிறான், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க எவ்வளவு தூரம் கர்த்தரை கனம் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் தான் உங்க வாழ்க்கைய ஆண்டவர் கனம் பண்ணுவார். அது 100% அவரால் தான் முடியும். ஒரு நாள் மறந்துடாதீங்க, என்னை உயர்த்துவதற்கு என் வேலை இருக்குது, என்னை உயர்த்துவதற்கு என் ஃபேமிலி இருக்கு, என்னை உயர்த்துவதற்கு என்னுடைய உறவினர்கள் இருக்கிறாங்க, என்ன உயர்த்துவதற்கு என் பையன் இருக்கிறான். கண்டிப்பா யாராலையும் முடியாது. கர்த்தர் நினைத்தால் மாத்திரம் தான் நம்ம உயர்த்த முடியும். ஒரு ஊழியக்காரன் அவள் சப்போர்ட் பண்ணும்போது கர்த்தர் அவளுடைய கற்பத்தை திறக்கிறது மாத்திரமல்ல, அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை இறந்து விடுகிறது. வாசிக்கலாம், அதே எடுத்துக்கோங்க. அந்த குழந்தை இறந்த உடனே அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவள் தேடி
தேடி ஓடி போகிறாள். ஓடி போகும்போது திரும்பவும் இந்த குழந்தையின் ஜீவனை கர்த்தர் அவளுக்கு தருகிறதை பார்க்கிறோம். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 35 வசனம் வாசிங்க. 35. அவன் எழுந்து அறை வீட்டில் இருக்கும் அவன் அங்கும் உலாவி திரும்பி கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை ஏற்றம் தும்மி தன் கண்களை திறந்தான். அந்த குழந்தை இறந்து போயிருதுங்க. ஒரு 7 வயசு வரும்போது அந்த குழந்தை இறந்துருக்கு. திரும்பவுமாய் கர்த்தர் அவளுக்கு ஜீவனை கொடுக்கிறார் அந்த குழந்தை. இன்றைக்கு நம்மளுடைய பலன், நம்மளுடைய சத்துவம் ஒரு நாள் கிடையாது. ஒரு கணம் பண்ணும் போது பொருளாதாரத்துல எவ்வளவு தருணமா இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு இல்லை. கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னொன்னு வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 10:41. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். 42. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 41 சொல்லப்பட்டிருக்கு தீர்க்கதரிசி, நீதிமான். 42வது வசனத்துல சீசன். இவங்க எல்லாருக்கும் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே 42 லாஸ்ட் வாசிங்க. அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உண்மையாகவே. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு பெரிய வசந்தன் ஓனர், இன்னும் பெரிய ஆட்கள்லாம் இந்த கொரோனால இறந்து போனாங்க. போகும்போது என்னத்தை மட்டும் எடுத்துட்டு போனாங்க? ஒரு லேக் கணக்குல அவங்க சொத்தை சேர்த்து வச்சிருக்கலாம், க்ரோர் கணக்குல சேர்த்து வச்சிருக்கலாம். வசந்தன் ஓனர் போகும்போது கோடிக்கணக்கு சொத்தை அவருடைய கல்லறையில கூட அப்படியே புதைச்சிட்டாங்களா? ஆனா கர்த்தர் நிமித்தம் அவருக்காக நீங்க சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய பெரிய காரியங்களா இருந்தாலும் அவர் புக்ல எழுதிக்கிட்டே இருக்கிறார். அது மாத்திரம் தான் கூட வரும். அதை ஒரு நாள் மறந்துடாதீங்க. அது சொல்ற மெய்யாகவும் உங்களுக்கு செய்கிறேன் என்று. அது ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், எந்த காரியத்துல ஊழியக்காரரை பலப்படுத்த வேண்டும் சொல்லி சொன்னேன். அவர்களை தாங்குவதன் மூலமாக என்னென்ன காரியங்களை தாங்கணும்னாக்க மாரல் சப்போர்ட், இரண்டாவது மெட்டீரியல் சப்போர்ட், மூணாவதாக பிசிக்கல் சப்போர்ட். வாசிக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 3:16. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். 4வது வசனம். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். யாருக்காக கழுத்தை கொடுத்தாங்களா? யாருக்காக? பவுலுக்காக. அதனாலதான் எழுதி வச்சிருக்காங்க பைபிள்ல. ஒரு ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ஒரு எழுத்தின் உறுப்போ இந்த வானமும் பூமி அழிந்து போகும், இது ஒரு நாள் அழியாதுன்னு சொல்லியிருக்கார். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, என் இதுக்காக ஊழியத்துக்காக கழுத்தை கூட கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரா சொல்லப்பட்டிருக்கு? ஆக்கிலா பிரிஸ்கில்லா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம டைம் கிடைச்சாலும் நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு தான் ஏதோ ஜோம் பண்றதுக்கு சர்ச்சுக்கு வரலாம். அதுக்கு டைம் எடுத்துக்குவோம். டைம் இருந்தாலும் நம்மளுக்கு ஊழியம் சொன்ன உடனே நம்மளுக்கு என்னைக்குமே வலிக்காத எல்லா பெயினும் சரீரத்துல ஏற்பட்டுரும். ஊழியம் சொன்ன உடனே அன்னைக்கு தான் துணி துவைக்கிற ஞாபகம் வரும், யாரையாவது போய் பார்க்கிற ஞாபகம் வரும், அன்னைக்கு தான் போன் கால் ஞாபகமே வரும். இப்படி நம்ம இருந்தாக்க ஒரு நாளும் கர்த்தருக்காக எந்த காரியத்தையும் செய்யவே முடியாது. அது மாத்திரமல்ல, வாசிக்கலாம். 16வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 16:6. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள். 7. அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தின கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவருமாய் இருக்கிற ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கழுத்தை கொடுக்க ரெடியா நின்னாங்க. மரியாதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, என்னோட கூட
இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாஸ்டர் அப்படிலாம் இருந்தாங்க, நீங்க சர்ச்சில் ஒரு விசுவாசியும் வந்து உட்கார மாட்டீங்க. அவரை எப்படி பேசுகிற மாதிரி நம்மளும் சொல்லிடுவோம், அவரை எனக்கு தெரியவே தெரியாது சொல்லி நம்ம 10 கிலோமீட்டர் தூரம் ஓடிடுவோம். ஆனா பவுலோடு கூட இருந்திருக்காங்க. வாசிக்கலாம் 12வது வசனம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற தீமேனாலையும் தீமோசாலை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்குது? மிகவும் மிகவும் பிரயாசப்பட்ட. நம்மளுடைய பேர் இப்படி வரணுங்க. கண்டிப்பா ஒரு நாளோ 3 நேரம் சோறாக்கி குழம்பு வச்சு அதனால வருகிற வருமானத்தினால பிள்ளைகளை வளர்க்கறதுனால ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ளவே கிடையாது. ஒரு நாள் அதை யோசிச்சுட்டே இருந்துடாதீங்க. இதுதான் என் வாழ்க்கை, என் பிள்ளைய பெருசாக்கிட்டேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், என் லைஃப் முடிஞ்சிருச்சு, நான் ஒரு வீட்டை கட்டினா என் லைஃப் முடிஞ்சிருச்சு. கட்டையவே கிடையாது. இதுல எவ்வளவு பேர் போட்டிருக்காங்க பாருங்களேன். எவ்வளவு பேர் இதுல பேரை போட்டிருக்காங்க பாருங்க. இவங்கள வாழ்த்துங்க, அவங்கள வாழ்த்துங்கன்னு சொல்லி. அப்ப நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கணும்னாக்க கர்த்தருக்குள் ஒரு பிரயாசப்படுகிறவங்களா இருக்கணும். ஆண்டவரே என் பேர் இதே போல வரணும், அதுக்காக ஒரு பிரயாசப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி சொல்லணும். என்ன வந்தாலும் அடுத்தது வாசிக்கலாம். அதுல சொல்லப்பட்டிருக்குது, ஊழியம் நினைச்சுக்கிடுறோம். சர்ச்சில் ஏதாவது ஊழியம் கேரல் ரவுண்டு எப்பயும் போல 4 பேர் போவாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊழியம் டிராக்ட் கொடுக்கணும், இல்லை ஏதோ ஒரு ஊழியம் சொன்ன உடனே நினைச்சுக்கிடுறோம், பாஸ்டர் இருக்கிறார், அவர் தான் ஊழியத்துக்கு அழைச்சார், அவர் தான் அந்த ஊழியத்தை செய்யணும் நம்ம நினைச்சுக்கிடுறோம். அநேக நேரம் ஊழியம் என்பது தனிப்பட்ட மனிதனுடைய பங்கு மாத்திரம் அல்ல, அநேகர் இசைந்து அந்த ஊழியருக்கு உதவி செய்யும் போதுதான் தேவனோடு நிற்பதுதான் அவருக்கு தோள் கொடுத்து நிற்பதுதான் என்னதுதான் வெற்றிக்கு காரணம். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. ஊழியக்கார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு அழைச்சிருக்கார், அவர் மட்டும் போய் ட்ராக் கொடுத்தா போதும், அவர் மட்டும் போய் அழையட்டும், அவர் அந்த வேலைக்கு வந்திருக்கார், நம்ம அந்த வேலைக்கு வரவே கிடையாது. ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்த ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவர் கிரயத்தை எதுக்கு சிந்தினார்னா நம்ம ஊழியத்தை செய்யறதுக்கு தான் செஞ்சிருக்கிறார். முழு நேர ஊழியக்காரை வச்சிருக்கிறார். அதோட அதிகமா பிரயாசப்படும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்மையை பெறுகிறவர்களா மாத்திரம் நம்ம அல்ல, நன்மையை கொடுக்கிறவர்களா நம்ம மாற வேண்டும். அது மாத்திரம் அல்ல, இன்னைக்கு விசுவாசிகள் என்ன பழகணும்னா ஊழியரை ஒரு சபையை நேசிக்கிற ஒரு இருதயம் இன்னைக்கு விசுவாசிகள்கிட்ட காணப்படணும். ஒரு சபையை நேசிக்கிற ஒரு இருதயம் இருக்கணும், ஊழியக்காரரை நேசிக்கிற ஒரு இருதயம் இருக்கணும். எங்க பாஸ்டர், எங்க ஊழியக்கார், சபை அப்படிங்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளார இருக்கணும். இருக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை நேசிப்பார். 2வதாக ஊழியர்களை கனம் பண்ணுவதினால் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்றின் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களா இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து திரும்ப வாசிங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? 282வது பக்கம் வசனத்தை எடுத்து அப்படியே பாருங்க. ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன், வசனத்தை கை கொள்றவங்க மேலதான் கர்த்தர் அன்பா இருக்கிறார். நீ வசனத்தை கை கொள்ளனா கர்த்தர் ஒரு நாள் உன் மேல அன்பா இருக்க மாட்டார். 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் திரும்ப வாசிங்க. அன்றின் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களா இருந்து உங்களை புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் அதுல சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவன் நீங்க என்ன செய்யணுமா? மதிக்கணும். ஒரு ஊழியக்காரன்னா நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல எங்க பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்துட்டா போதும், அவர் போற வரைக்கும் ஒரு முன்னாடி நிக்க மாட்டோம், உட்கார மாட்டோம். சாரி, நான் அப்படி சொல்லல. ஒரு அவருக்குரிய கணம், அவருக்குள்ளார தேவன் இருக்கிறார்ன்ற ஒரு கணத்தை அவருக்கு நம்ம கொடுக்கணும். அவரை எப்ப பார்த்தாலும் ஒரு அலட்சியம் பண்ணுகிற காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. ஊழியக்காரருக்கு நம்ம எப்படி கணம் கொடுக்கிறோமோ அப்படிதான் ஆண்டவர் நம்ம கணம் பண்ணுவார். என்னை கணம் பண்ணுகிறவர்களை சொல்லுங்க வசனம், நான் கணம் பண்ணுவேன். என்னை கனவீன பண்ணுகிறவர்களை நானும் கனவீன பண்ணுவேன். ஒரு ஊழியக்காரருக்குள்ளார தேவனுடைய அபிஷேகப்பட்ட காரியங்கள் அந்த ஊழியக்காரருக்குள் இருக்குது. அந்த ஊழியக்காரரை கனவீனமாய் நம்ம நடத்தும் போது கர்த்தர் நம்மை கனவீனம் பண்ணுவார். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு
பார்க்கிறராக எண்ண வேண்டும். எத்தனை கணத்துக்கு? ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரமாக எண்ணணுமா? ரெட்டிப்பான கணத்துக்கு. வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் 13:17 எடுத்து வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. உங்களை நடத்துகிறவர்கள், திரும்ப வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்கு உத்தரவாதம். இன்னைக்கு உங்களை கர்த்தர் எங்க இடத்துல கொடுத்திருப்பாரானால் உங்களை குறித்த காரணத்தை அவர் எங்கள்கிட்ட தான் நாங்க தான் உத்தரவாதம் என்பதால் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பாஸ்டர் எப்படி எடுத்துக்கிறோம்னா நம்ம வீட்டுல ஒரு ஆளா எடுத்துக்கிறோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் லெவல் இறங்கினா பாஸ்டர் எப்படி எடுத்துக்கிறோம்னா ஒரு ஊழியக்காரர் எப்படி ஸ்தானத்துல எடுத்துக்கிறோம்னா அன்னை நாள்ல எப்படி அவங்க ஒரு ரிலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிலேஷனை எடுக்கும் போது பாஸ்டர் சொல்ற வார்த்தையை எப்படி எடுத்துக்கிறோம்னா அந்த ரிலேஷன் முறையில எடுத்து முடிச்சிருவோம். பாஸ்டர் சொல்லிட்டாரே சொன்னா அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நம்மளுக்குள்ள இன்னைக்கு இல்லை. நான் சர்ச்சில் விசுவாசியா இருக்கும்போது பொன்னகர் சர்ச்சில் அலேனியா காலேஜ்னு சொல்லி புத்தூர் 4 ரோடு கிட்ட பிஷப் காலேஜ் கிட்ட சர்ச் இருந்துச்சு. அப்ப எங்க வீடு பொன்னகர்ல இருந்துச்சு. அப்ப பாஸ்டர் ஒரு நாள் பார்த்து சொன்னாரு, நீ இந்த வாரத்துக்கு சண்டே கிளாஸ் எடுக்கணுமா, நீ என்ன செஞ்சிரு, சனிக்கிழமை சாயங்காலம் சண்டே கிளாஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும், நீ அலேனியா காலேஜ் பிஷப் காலேஜ் அந்த சர்ச்சுக்கு வந்துரு. எங்க வீட்டுல இருந்து இப்படியாவது நிறைய ஷேர் ஆட்டோ பஸ் எல்லாம் இருக்கு. அப்ப உங்களுக்கு டைம் தான் பஸ். ரெண்டாவது 8 மணிக்கு அந்த சைடு பஸ்ஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டா அந்த டைமுக்கு போகும்போது பஸ் இல்லை. வீட்டில் அப்போ என்ன கிடையாது, செல்போன் வசதி கிடையாது. நீங்க நம்பவே மாட்டீங்க, பிஷப் காலேஜ்ல இருந்து அந்த பொண்ணுகள் வரைக்கும் நடந்தே போனேன். இன்னைக்கு ஏதோ தெரியல ஆண்டவர் இன்னைக்கு ஊழியர்களே வச்சிருக்கோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துல உங்களுடைய இருதயத்துல கீழ்ப்படிதல் இல்லாத பட்சத்துல கர்த்தர் உங்களை பெரிய காரியத்துக்கு ரெடி பண்ணவே முடியாது. அதனால வசனம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் எதுல அதிபதியா மாற்றாரு, அநேகத்துக்கு. அதுல கீழ்ப்படிய வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு சபைக்கு வருகிற நீங்க ஊழியரா அல்லது ஊழியக்காரரா என்ன செய்யக்கூடாதுன்னா வீட்டுல போய் அவமதியான வார்த்தைகள். அவருக்கு என்ன, அவர் சொல்லுவார், அவருக்கு நேரமே இல்லை, அவரு கண்டகர நேரத்துல கூப்பிடுவார், போன் பண்ணுவார். அவர் கூட்டணி போகணுமா, அவருக்கு வேலை இல்லை, அவர் பிள்ளைகளுக்கு வேலை இல்லை. நம்மளுக்கு இங்க எப்போ 3 நேரம் சுட சுட சோறாக்கணும். இப்படி பிள்ளைகள் முன்பாக ஊழியக்காரரை குறித்து அவமானித்த வார்த்தைகளை வீட்டுல பேசாதீங்க. தயவு செய்து பேசும்போது உங்களுடைய பிள்ளைகள் ஊழியக்காரரை ஒரு நாள் கணக்கு பண்ண மாட்டாங்க. ஆண்டவரே கீழே இறங்கி உங்க பிள்ளைகளோட பேசினாலும் எங்க அம்மா சொல்லிட்டாங்க, எங்க அப்பா சொல்லிட்டாங்க, நான் ஊழியக்காரர் அப்படிதான், அந்த ஊழியக்காரர் அப்படிதாங்கிற ஒரு பிம்பம் அவங்களுக்குள்ள இருந்ததுல அப்படி நின்றும். ஒரு நாளும் ஊழியக்காரரை உங்க பிள்ளைகள் முன்பாக அவமதிக்க வார்த்தைகளால, இழிவான வார்த்தைகளால, அவருக்கு என்ன, அவர் போன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் போன் பண்ணா நம்ம எடுக்கணுமா, அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கொடுக்கணுமா, அவருக்கு மரியாதை கொடுக்கணுமா, அவர் கூப்பிடுற நேரம் நம்ம சர்ச்சுக்கு போகணுமா அப்படிங்கிற வார்த்தையை ஒரு நாள் தயவு செய்து பேசாது. பேசும்போது உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்களே சாபத்தை கொண்டு வரீங்க. இங்க நின்ன பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கத்தை வீட்டுல போய் திரும்ப ரீமாலிஷன் பண்ணி அவங்க என்ன பேசினாங்க, என்ன பெரியவங்களா அவங்க என்ன பேசிட்டாங்க, என்ன செஞ்சுட்டாங்க, தயவு செய்து பேசாதீங்க. அப்படி பேசுறவங்க இருந்தா நீங்க உங்களுக்கு யார் மேல அன்பா இருக்கோ, எந்த ஊழியரை பிடிக்குதோ, எந்த சர்ச்சுக்கு உங்களுக்கு போகணும்னு தோணுதோ தயவு செய்து போய்க்கலாம். திரும்ப போய் வீட்டுல போய் இருந்து பிள்ளைகளுக்கு முன்பாக அவதூறான வார்த்தைகளை பேசாதீங்க. அவன் என்ன செய்வான், கடைசியில சர்ச்சுக்கு வர்றது அவனுக்கு பிரிய இருக்காது, சண்டே கிளாஸ் வர்றதுக்கு பிரிய இருக்காது. என்ன சண்டே கிளாஸ் அக்கா என்ன அப்படி சொல்லிட்டாரா, அம்மாட அப்படி சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத, அடுத்த வாரம் நான் கேட்கிறேன் பாரு, என்னன்னு கேட்கிறேன், எப்படி என் பிள்ளைய சொல்லலாம். திரும்ப கேட்கும்போது அவனுக்குள்ளார என்ன இருக்காது, ஒரு ஊழியக்காரரை குறித்தோ ஒரு சபையை குறித்தோ ஒரு பயம் இருக்கவே இருக்காது. ஒரு பாஸ்டர் சொல்லும் போது சொன்னார், அவங்க சர்ச்சில் அவங்களுக்கு 5 பிள்ளைகளாம். அப்ப அவங்க அப்பா என்ன செஞ்சாரா, 3 பிள்ளைகள் 2
பாஸ்டர்ட்ட மீதி 3 பிள்ளைகளை கொடுத்து ஸ்கூல்ல விட்டுட்டு இருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது பிள்ளைகள் பெருசாயிருச்சாம். அந்த அவங்க அப்பாவுக்கு அந்த பாஸ்டர்ட்ட கொடுத்து விடுறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, 3 பசங்களுக்கு 3 சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு அது 2 பிள்ளைகளை மாத்திரம் தான் கூட வண்டியில போய் அந்த ஊழியக்கார சர்ச்சில் ஸ்கூல்ல விட்டுட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிலிவர், அந்த விசுவாசி வீட்டுல பேசி இருந்திருப்பாங்க போல இருக்குது. பத்தியா யாருடைய காசு? 3 சைக்கிள் வாங்கி 3 பேருக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன் 2 சைக்கிள் வாங்கி 2 பசங்க ஒரு சைக்கிள் இன்னொரு சைக்கிள் உட்கார்ந்து போக கூடாதா? அப்படி இப்படி உடனே அந்த பையன் என்ன செஞ்சிருக்கான், அவங்க வீட்டுல பேசின அந்த காரியத்தை கேட்டு டைரக்டா வந்து பாஸ்டருடைய பையனை கேட்டுட்டான். ஏய் என்னடா யாரு காசு? எங்க காசுல தானே நீ எடுத்து சைக்கிள் ஓட்டி இருக்கிற, ஏன் 2 பேரும் சேர்ந்து போக கூடாதா? ஆளுக்கு என்ன ஒரு சைக்கிள் அப்படி. அவன் போய் அப்படியே அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கான். அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு. நாட்கள் ஆனிச்சு. அவன் சர்ச்சில் இருந்து உட்கார்றது இப்படியே வீட்டில் போய் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. ஊழியக்கார பத்தி, சர்ச்சை பத்தி இப்படியே பேசி பேசி அவன் மைண்ட் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, இவங்க சரியில்லைன்னு ஒரே முத்திரை குத்திட்டான். அவ்வளவுதான், சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, வந்த லாஸ்ட்ல உட்கார்றது, வசனத்தை கவனிக்கிறது கிடையாது, அந்த நேரத்துக்கு வர்றது, இப்படியே போய் போய் சர்ச்சை விட்டு வெளியில போய் கடைசியில இன்னைக்கு அவன் விசுவாசியாவே இல்லையா அவிசுவாசி ஆகி எல்லா பழக்கத்துக்கு அடிமையா இன்னைக்கு ஒரு துன்மார்க்கனோட ஒரு மோசமான காரியத்துக்கு வந்துட்டான். ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பாருங்க, நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து கர்த்தர் கணக்கு வைத்துக் கொண்டு இருக்கிறார். நாங்க ஒரு நாள் வீட்டுல எந்த விசுவாசிய குறித்தும் பாரமா இருக்கு எங்களுக்குள்ள. இரவு ஜெபத்துல ஜெபிக்கும் போது எல்லா விசுவாசியுடைய பேரை பாஸ்ட் கடற்கரை ஒப்பிச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் சொல்லி ஸ்தோத்திரம் தான் சொல்லி இருக்கிறோம். வாசிக்கலாம். மல்கியா லாஸ்ட் அதிகாரம் 4வது அதிகாரம், சாரி 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 1106வது பக்கம் அந்த வசனத்தை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். சாரி 13வது வசனத்திலிருந்தே வாசிங்க. 1106வது பக்கம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு எப்படி இருக்கான், கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். அவ்வளவுதான். நீங்க அப்படிதானே சொல்றோம். நம்மளுடைய டாபிக் நிறைய நேரம் பாஸ்டர் பத்தி, நிறைய நேரம் அவருடைய தேவையில்லாத காரியங்களை பத்தி பேசி 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 பாவத்தை சம்பாதிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க 16. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக தூக்கிட்டு நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? 15. இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். 16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். நீங்க பேசுற சின்ன சின்ன காரியத்தை ஒரு நாள் மறந்துடாதீங்க. ஊழியக்காரருக்கு விரோதமா பேசுறது உங்களுடைய நிலை வாசப்படியில கர்த்தர் கணக்கு கேட்பார். சாதாரண ஒரு நாள் எடுக்காதீங்க, கவனித்து கேட்பார். வாசிங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்ன வரைக்கும் எவ்வளவு பேச்சு பேசியிருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க. ஒரு ஊழியக்காரர் உங்களுக்காக சொல்லும் போது அதை டைரக்டா டீல் பண்ணுங்க. பாஸ்டர் இல்ல பாஸ்டர் என்னால முடியாது, அவ்வளவுதான். சர்ச்சோட அந்த காரியத்தை மறந்துட்டு போயிருங்க. அதை திரும்ப போய் வீட்டுல போய் ஆலோசனை சங்கம் கூட்டம் அமைச்சு அது பெரிய பிரஸ் மீட் உண்டாக்கி அது ஒரு 4-5 பேர் சேர்ந்து அதை திரும்ப விவாதிக்கிற காரியத்தை விட்டுருங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியக்காரருக்காக அவர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாய் பேசும்போது அந்த காரியம் நமக்கு விரோதமாய் கர்த்தர் ஏவுகிற தேவன். ஒரு நாளும் தெரியுமா உங்களுக்கு, கூட பிறந்த மோசே கூட பிறந்தவங்க யாரு? மிரியாம். மோசே கூட பிறந்தவங்க யாரு? ஆரோன். 2 பேரும் கர்த்தருக்கு விரோதமா பேசும்போது வாசிச்சீங்களா? மிரியாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? குஷ்ட ரோகத்தால் அப்படியே சடேஷன் பண்ணியிருக்கார். அவர் கேட்கிறார், ஆண்டவர் நீ நான் அபிஷேகம் பண்ணின மோசேக்கு விரோதமா நீ எப்படி பேசலாம்ங்கறார். மிரியாம் கூட பிறந்த தங்கச்சி சொல்றார். அப்புறமேட்டு அவன் என்ன செய்றான்,
அந்த காலத்துல குஷ்டரோகம்னா பாளையத்தை விட்டு வெளியில போயிடணும், அவ்வளவுதான். அவங்க அதிலேயே இறந்து போயிடுவாங்க. மோசே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கெஞ்சிறான், ஆண்டவரே அவரை விடுதலை பண்ணுன்னு சொல்லி. கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு விடுதலை ஆக்குறார். இன்னைக்கு நம்மளுக்குள்ள ஒரு பயம் இல்ல. அந்த காலத்துல பேதுருக்கு முன்பாக போய் 2 பேர் இருந்தாங்க. யார்? அனனியா சபரியா. போய் கர்த்தருக்கு முன்பாக போய் நீங்க என்ன செய்யறாங்க? இவ்வளவுக்கு தான் இந்த வித்தியான்னு ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கணவன்கிட்ட கேட்கிறாங்க. ஆமா, இவ்வளவுக்கு தான் வித்தேன்னு. அவளை எப்படி கர்த்தருக்கு விரோதமா போய் சொன்ன பேதுருக்கு டக்குன்னு கணவன் விழுந்து செத்துட்டான். கரெக்டா 10 நிமிஷம் கழிச்சு மனைவி வர்றா. மனைவிட்ட கேட்கிறான் பேது, இவ்வளவுக்கு தானா இந்த நிலத்தை வித்தன்? ஆமான்னு சொன்னா அடுத்து மனைவி இறந்துட்டா. 2 பேரையும் என்ன செஞ்சுட்டாங்க? சுத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு நிலைமை நம்மளுக்குள் இருக்குமானால் ஒரு நாள் மறந்துடாதீங்க, கர்த்தர் நம்மை விட நம்முடைய சந்ததியை கை வைத்து விடுவார். அதனால ஊழியக்காரருக்கு விரோதமா பேசும்போது நம்மளுக்கு விரோதமா மேல ஆண்டவர் ஒரு புக் எழுதிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு நாள் அவருக்கு விரோதமா பேசாதபடிக்கு வாய்க்கு காவல் வைங்க. பேசுறத சகஜமா பேசிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் அதனாலேயே இன்னைக்கு நம்ம அநேக குடும்பங்கள்ல நம்முடைய பிள்ளைகள் ஒரு மாதிரி நடக்கும். நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் சாபத்தை வரப்படுவார். வாசிக்கலாம் அடுத்ததாக. இன்னைக்கு நெகட்டிவான காரியங்களை தயவு செய்து பிள்ளைகளுக்கு முன்பாக பேசாதீங்க. அவர் சரியில்லை, அவர் பிரசங்கம் சரியில்லை, அவர் ஆள் சரியில்லை, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிற மாதிரி வீட்டுல உட்கார்ந்து விவாதிக்கிற வேலையை விடுங்க. ஒரு பிரஸ் மீட்டிங் மாதிரி பேசிட்டு இருக்காது எல்லாம் கும்பலா சேர்ந்துக்கிட்டு. அது மாத்திரமல்ல, ஊழியரை குறித்த ஒரு தவறான எண்ணத்தை இந்த பிள்ளைகளுக்குள்ளார திணிக்காதீங்க. அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன செஞ்சிடும்? சீரழிந்து போயிடும். நீங்க கண்ணாலே பாக்குற மாதிரி ஆயிடும். கர்த்தருக்கு விரோதமா பேசும்போது கர்த்தர் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஜீரோவாக்கிடுவார். இதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தருடைய சமூகத்துல பேசாதபடி இருக்க நம்மளுக்கு உதவி செய்வாராங்க. இன்னைக்கு அதே போலதான் டீச்சர்ஸ், ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பாருங்க, அவங்க நல்லா எடுப்பாங்க. வீட்டுல போய் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, இந்த டீச்சருக்கு என்ன வேலை? அவன் எப்ப பார்த்தாலும் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பான். மரியாதையா பிள்ளைகள் பேச மாட்டாங்க. அவளை இவளையும் பேசுவாங்க. உடனே பிள்ளைகள் நினைப்பாங்க, இது என்ன டீச்சர், எங்க அம்மாவே இப்படி பேசிட்டாங்க, நான் இதுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதே போல இந்த நாட்கள்ல நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்திற்குள் செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் வளர்க்க வேண்டியது நாட்கள்ல. அடுத்த அது மாத்திரமல்ல, 2 சொன்னேன், நம்ம அவர்களை கனம் பண்ண வேண்டும். 3வது, ஜெபிப்பதிலே அவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 1:11. அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். யார் சொல்றா? பவுல். அவர் சொல்லும்போது சொல்றாரு, அநேகர் மூலமா எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செய்யும் பொருட்டு எங்களுக்காக என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்கள். ஜெபம் தான் இன்னைக்கு அதிகமா தேவை. ஒரு சபை வளர வேண்டுமானால், ஒரு ஊழியக்காரர் வளர வேண்டுமானால் உங்களுடைய ஜெபம் அதிகமாய் தேவை. எப்ப எழுந்துச்சுன்னு, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் கணவர் ஆசீர்வதிங்க, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, எனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதோட, ஆண்டவரே ஊழியக்காரரை வெள்ளப்படுத்துங்க, அவருக்கு சரத்து நல்ல சுகத்தை தாங்கன்னு சொல்லி அவரை தாங்குற ஒரு ஜெபம் இருக்கணும். நாங்க ரொம்ப நாளைக்கு பிறகாக நாங்க இந்த வருடம் ஒரு கேரட் ரோடு ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். பழைய விசுவாசி திடீர்னு எங்களை வர சொல்லியிருந்தாங்க. போயிருந்தா போகும்போது என்னோட பிள்ளைகளுடைய பேரெல்லாம் சொல்றாங்க. கரெக்டா அவ எப்ப பிறந்தா எல்லாம் எப்ப எல்லாமே. அப்ப நான் அவங்கள்ட்ட ஆச்சரியப்பட்டு கேட்டேன், எப்படி இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சொன்னா, டெய்லி ஜெபம் பண்றேன் உங்களுக்காக. இது போன்ற விசுவாசிகள் ஜெபிக்கிறதுனாலதான் இன்றைக்கும் அநேக உபத்திரவங்கள் வந்தாலும் நிற்கக்கூடிய பலனை கர்த்தர் எங்களுக்கு தருகிறார். இன்றைக்கு சொல்ல முடியும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இது மாதிரி ஒரு கேரல் ரவுண்ட். அப்ப கேரல் ரவுண்ட் அப்ப டிசம்பர்ல பாஸ்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. ஐசியூல வச்சிருக்காங்க. ஐசியூல வச்சு என்ன ஃபீவர்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. டாக்டரால சஜஷன் பண்ணவே முடியல. ஆல்ரெடி ஒரு 10 நாள் வச்சு பார்த்துட்டாங்க சாதாரண வெளியில, கண்டுபிடிக்க முடியல என்ன ஃபீவர்னு சொல்லிட்டு அவர் விட ஐசியூல கொண்டு போய் முதுக வளைச்சு, இது நல்லா வளைச்சு வச்சு முதுகு தண்டு வடத்துல இருந்து தண்ணி எடுத்து அதுல என்ன காய்ச்சல்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்படி எடுத்து அவங்களை வச்சிருக்கிறாங்க. கேரல் ரோடு போயிட்டு இருக்கு. எல்லா கேரல் ரோடு முடிஞ்சிச்சு. தில்லைநகருக்கு மாத்திரம் அப்ப நான் தான் கேரல் ரோடுக்கு போகணும். கூட காசு ஆஸ்பத்திரியில் இருக்கனால நானும் ஷீபாவும் கேரல் ரோடு
வாங்குறதுக்கு எல்லா வீட்டையும் காட்டி கேரல் ஒன்று போயிட்டு இருக்கிறோம். அப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு கேரல் ஒன்று போயிருக்கிறோம். போகும்போது பேசிட்டே இருக்கும்போது எவ்வளோ ஒரு 10-15 பேர், இப்போதான் கேரல் ஒன்றுக்கு கம்மியான ஆட்கள் ஆயிட்டாங்க. அப்போ 15 பேர் கேரல் ஒன்று எல்லாரும் நின்று பாட்டு பாடி ஜோடி முடிச்சிட்டோம். அவங்க ஏதோ காஃபி ஏதோ டீயோ தரேன்னு சொல்லி எங்களை உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடியே கேக்குது, பாஸ்ட் இவ்வளோ சீரியஸா ஐசியூல வச்சிருக்காரு, நீங்க இவ்வளவு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வருத்தமே இல்லையா அப்படின்னு. ரொம்ப துக்கமா இருந்துச்சு. அதன் மத்தியிலும் இன்ன வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் ஊழியருக்கு சரியா ஆண்டவர்கள் இந்த செகண்ட் வரைக்கும் எங்களுடைய அநேக காரியங்களை நாங்க வெளியில எதுவுமே சொல்ல மாட்டோம். சந்தோஷமா இருந்தா மாத்திரம் அநேக காரியங்களை ஷேர் பண்றோம். இன்ன வரைக்கும் நாங்க நிக்கிறோம்னா கர்த்தருடைய பலன் மாத்திரம் இல்லைன்னா இந்த இடத்துல எங்களால நிக்கவே முடியாது. பவுல் சொல்றது போல அநேக போராட்டங்கள், அநேக மரண பள்ளத்தாக்கு, அநேக கண்ணீர், அநேக சோர்வு, மனுஷனுடைய வார்த்தைகள் அநேகம் எங்களை ஈட்டி மாறி அநேக நேரம் குத்ததான் செய்து. ஆனாலும் அவர்களுக்கு முன்பாக திரும்பவுமா பேசுறோம். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்பா அவங்கள்ட்ட பேசினேன். அப்புறம் வேற எங்கேயும் பார்க்கும்போது ஷீபா கிட்ட எப்படி உங்களால அப்படி பேச முடியுது, அவ்வளோ வார்த்தைகள் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஊழியத்துல இருக்கிறதுனால அந்தந்த செகண்ட் எல்லாத்தையும் மறந்துடும். அப்போ சொல்லும்போது சொன்னேன், என்னால் நிச்சயமோட இப்படி இருக்கவே முடியாது, மன்னிக்கவே முடியாது, நீங்க எப்படி இப்படி பேசுறீங்க அப்படி. இன்றைக்கும் இதே போலதான் அநேக காரியங்களை மறந்து மன்னித்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அநேக நேரம் அவன் பவுல் சொல்லும்போது உள்ளே காயங்களும் உள்ளே வடுக்கள் இருந்தாலும் வெளியே என்ன செய்யறோம்னா அநேக நேரம் போய்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த நாட்கள்ல ஒரு நாள் ஊழியக்காரருக்கு விரோதமா பேசி இந்த குடும்பத்துக்கு நேராக எதையும் கொண்டு வந்துடாதீங்க. வாசிக்கலாம், நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னார். யார் என்றால் இந்த சன்பல்லாத்து தொபியாவும் சாலோனுடைய தேவாலயம் பாபிலோனியர்கள் இடித்து விட்டார்கள். அந்த இடித்த தேவாலயத்தை கட்டுவதற்காக கர்த்தர் நெகேமியாவை அனுப்புகிறார். நெகேமியா போய் கட்டும்போது 1ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் நெகேமியாவோட சேர்ந்து இது மாதிரி விசுவாசிகள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆலயத்தை கட்டும்போது 2 பேர் மாத்திரம் விரோதமா எழும்புறாங்க. எழும்பும்போது 2ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க கட்டிடுவாங்களா முடிச்சிருவாங்களான்னு சொல்லும் போது 3ஆவது வசனம் வாசிங்க. அந்த அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நாள் ஏறி போனால் அவருடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். யாரு? நெகேமியாவுக்கு விரோதமா எழும்புறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? எப்ப பார்த்தாலும் ஒரு லென்ஸ் போட்டிருப்பாங்க கண்ணுல, கொல்ற மட்டும் தெரியும். என்ன பாஸ்ட் செய்யறாரு, என்ன பண்றாரு, அந்த நன்மை நமக்கு தெரியவே தெரியாது. குறைக்கு மட்டும் ஒரு லென்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த குறையை கண்டுபிடிச்சு வீட்டுல என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. குறையை மட்டும் தெரியும். அப்ப சொல்லும் போது சொல்றா, ஒரு நரி ஏறி போனாம இந்த மதில் இடிந்து போயிடும், அப்படியே கட்ட போறாங்க. 4ஆவது வசனம் வாசிங்க, எல்லாம் குறிச்சுக்கோங்க. அந்த தேவனே, யார் ஜெபம் பண்றா? நெகேமியா ஜெபம் பண்றா, எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்பு கொடும். என்ன சொல்றா நெகேமியா? அவங்க என்ன பேசுறாங்கல்ல, பேசுற பேச்சு அவங்க தலையின் மேல அப்படியே இருக்கட்டும். அவன் பேசுற அவனே அப்படியே இருக்கட்டும். இருக்கிறது மாத்திரல, சூரியன் என்னது? சூரியன் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்பு கொடுங்க. என்னது? நெருப்பு தான் சூறை. சூறைக்கு ஒப்பு கொடும். 5ஆவது வசனம். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவமுக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமணி உண்டாக பேசினார்களே. நீங்க அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா நெகேமியால எப்படி நெகேமியா ஜெபம் பண்ணானோ அதே போல கர்த்தர் தொபியா மேலும் சன்பல்லாத் மேலும் அப்படி அவங்க என்னென்ன பேசினாலும் அந்த சாபத்தை அவங்க 2 பேர் மேல
கனவீனம் பண்ணாதீங்க, மனப்படி வாக்காதீங்க. உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா தோணுச்சுன்னா பாஸ்டர் டைரக்டா பேசி காரியத்தை டீல் பண்ணுங்க. பாஸ்டர் இப்படி என்னால முடியல. வீட்டுல போய் அவங்களுக்கு விரோதமா பேசி சன்பலாத் தொபியாவை போல நம்முடைய குடும்பத்துல கர்த்தருக்கு விரோதமா அவர் மாத்திரம் எரிச்சல் அடையும் போது, அவர் நம்மளுக்கு விரோதமா எழும்பும் போது எவ்வளோ பெரிய மனுஷனும் நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண முடியவே முடியாது. அதனாலதான் சொன்னேன், திரும்பவுமாய் வாசிக்கலாம். யோவான் வாசித்து முடிக்கலாம். யோவான் 14வது வசனம் 14வது அதிகாரம் 23வது வசனம். யோவான் 14:23. பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். 24. நான் என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். போதும். என்னில் அன்பாயிராதவன் எதை கைக்கொள்ள மாட்டான்? வசனம். அப்ப இன்னைக்கு நம்ம வசனத்தை, சொல்லப்பட்ட வார்த்தைக்கு உங்களுடைய இருதயம் ஆவி ஆத்துமாவை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தா யார் உங்களோட வாசம் பண்ணுவார்? யார் உங்களோட வாசம் பண்ணுவார்? இயேசு பரிசுத்த ஆவியானவர். இந்த நாட்கள் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? முதலாவது சொன்னேன், சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன சொன்னேன்? ஊழியக்காரரை தாங்குவதின் மூலமாய் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துறோம். இரண்டாவது, ஊழியரை கனம் பண்ணுவதன் மூலமாக. மூன்றாவது, அவர்களுக்காய் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஏன் என்னால இந்த சபைக்காக என்ன செய்ய முடியல? ஏன் இந்த சபையை என்னால நேசிக்க முடியல? ஏன் இந்த ஊழியக்காரனை என்னால நேசிக்க முடியல? ஏன் அவருக்கு விரோதமா பின்னாடி இருந்து இவ்வளவு அவதூறா பேசுறேன்? எப்ப பார்த்தாலும் ரெண்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறேனே. அவருக்கு முன்பாக நல்ல ஒரு புகழ்ந்து பேசுறேன், அவருக்கு முன்பாக நல்ல எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருக்கிறேன், ஆனா என்னால ஏன் ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நம்மளே ஆராய்ந்து பார்க்க போறோம். நம்ம அன்பா இருப்போமானால் அவருக்காக நம்ம ஜெபிக்க முடியும். இந்த நாட்களை கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். எந்த ஊழியக்காரருக்கு விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணின மனுஷனுக்கு விரோதமாக, நீர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாய் இருக்கிறவருக்கு விரோதமாக நாங்கள் எங்களுடைய நாவை அசைக்காதபடிக்கு, நாங்கள் பேசாதபடிக்கு, அவதூறாய் எண்ணாதபடிக்கு, இழிவாய் பேசாதபடிக்கு, கேவலமாய் பேசாதபடிக்கு, அற்பமாய் பேசாதபடிக்கு நீங்க எல்லாத்தையும் கணக்குல எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அப்படிப்பட்ட காரியங்களை பேசாதபடிக்கு எங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தரை பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.